நினைவிலே கரைகிறேன். காற்று நீயாக வீச என் வேகம் பூச எதை நான் பேச கண் கட்டுதே கவிதை பேசி கை தட்டுதே. அனு, ஐயோ இவரா? இவர்கிட்ட பேசவே ஒரு மாதிரி தான் இருக்கு. சாரா வேற இப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, பேசிதான் ஆகணும். சொல்லுங்கள் சார். கிளம்பிட்டீங்களா? ஆமாம் சார், அதான் ஸ்கூல் டைமிங் முடிஞ்சிருச்சே, இனி கிளம்ப வேண்டியதானே. ஓகே ஓகே. எங்க அவளை காணோம்? எப்படி சார் அப்படிலாம் பேசி அவளோட மனசை சுத்தமாக சுக்குநூறாக உடைச்சிட்டு இப்படி என்கிட்ட வந்து அவள் எங்கன்னு அசால்ட்டாக கேட்குறீங்க? அப்போது உங்களுக்கு அது தப்புனே தோணலைல்ல? அனு, உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். சார் யாரை கேட்குறீங்க? அதான் சாரா எங்கே போனா? இப்போ கூட ஏனோ தானோன்னு தான் கேட்குறீங்கல்ல? உங்களுக்கு புரியாது போலயே. மனசை ஹர்ட் பண்ணிட்டோன்னு நீங்கள் யோசிக்கிற மாதிரியே தெரியலையே. அவெல்லாம் உங்கள் பின்னாடி எவ்வளோ தூரம் வந்தா, எவ்வளோ உங்களால் அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்திருக்கீங்க. இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசை தான், ஆனால் தொண்டை வரைக்கும் நிற்கிது, வார்த்தை வெளியில் வர மாட்டேங்குது. வெளில வந்தால் என்ன நடக்கும்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அனு சார், சாரா அப்போவே கிளம்பிட்டா சார். கிளம்பிட்டாளா? எங்கே கிளம்புனா? எப்படி? யார் கூட? சார் யார் கூடனா? எனக்கு புரியலையே. ஐ மீன் இல்லை, ஆரவ் எதுவும் வந்தானா அப்படி கேட்குறேன். ஓ இல்லை சார், பொது இடத்துல பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும்ல, அதை தான் சொல்ல வந்தேன். புரியுது. நான் ஆரவ் வந்தானா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக தான் அப்படி கேட்டுட்டேன். ஆமாம் சார், நம்மளாம் நிறைய இடத்துல அப்படிதான். யார் இருக்கா, என்ன பேசுகிறோம், கோவத்தில் கூட என்ன பேசுகிறோம் அப்படின்னு யோசிக்காமலே நிறைய விஷயம் பேசிடுறோம்ல சார். அது உங்களுக்கு ஹர்ட் ஆகுமான்னு கூட யோசிக்கிறது இல்லைல்ல சார். இப்போ எதுக்கு நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? நான் சாரா எப்படி போனான்னு தானே கேட்டேன். இல்லை சார், பொதுவாக சொன்னேன். சாரா வந்துட்டு உங்களை பார்க்க வந்தால, அதுக்கப்புறமே அவள் கிளம்பிட்டா சார். நான் எதுக்கு கிளம்புறேன்னு கேட்டேன். அவள் வந்துட்டு இல்லை வீட்டுக்கு போகிறேன், தலைவலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். ஓ அப்படியா? எப்படி போனா? இல்லை சார், நான் கேட்டேன், பஸ் ஏறி போய்க்கிறேன் இல்லைனா கேப் புக் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். ஸோ எப்படி போனான்னு எனக்கும் தெரியாது. இதுக்கு பிறகு தான் கால் பண்ணி நான் கேட்கணும். இல்லை எனக்கு புரியல அனு, நீங்கள் அவங்களோட ஃப்ரெண்டு தானே, வீட்டில் ஏன் கூட வர சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ பாட்டுக்கு கிளம்பி போகிறா, என்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கூட சொல்லலை. இப்போ நான் வீட்டில் போய் என்ன சொல்கிறது? நீங்களே சொல்லுங்கள். இதில் நான் என்ன சார் சொல்கிறது? எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது அனு. சரி, இப்போ நான் இங்கே டென்ஷன் ஆகுறதால மட்டும் இங்கே என்ன நடந்துட போகுது? நான் கிளம்புறேன், நீங்கள் பார்த்து போங்க. சார் நான் கிளம்புறேன். அட நம்ம ஆத்விக் சாரு எங்கே அந்த பெருசாலி ஆளை காணும் போல, விட்டுட்டு போயிடுச்சா? ரொம்ப சந்தோஷம், ஒளிஞ்சா சரிதான். அப்போ இன்னைக்காச்சும் ஆத்விக் சாரோட ஒரு டிரைவ் போயிடணும். சார் சொல்லுங்க சார், வீட்டுக்கு தானே போகிறீங்க? ஸ்கூல் விட்டுருச்சுன்னா அப்புறம் எங்கே போவாங்க? வீட்டுக்கு தான் போகிறேன். அது எப்படி இவரு? ஜாரா ஏதாவது வந்து பேசினா மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு, நம்ம ஏதாவது பேசினா மட்டும் முறைச்சுக்கிட்டே இருக்காரு. நிர்மலா, இப்படியே விட்டனா இவர் நமக்கு சொந்தமே ஆக மாட்டாரு. எப்படியாவது ஆத்விக் சார் அடைஞ்சே ஆகணும். ஹலோ, எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்கிறீங்களா? நான் கிளம்பட்டுமா? டைம் ஆகிட்டே இருக்கு எனக்கு. இல்லை சார், டைம் ரொம்ப ஆயிடுச்சு. நான் கேப் புக் பண்ணேன், பட் கேப் இன்னும் வரல. ஸோ இருட்ட வேற போகுது, வீட்டுக்கு போகணும். அதான் நீங்கள் கொஞ்சம் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். என்னது அறையா? சார் நீங்கள் தான் சொன்னீங்க. இல்லை ஒன்றும் இல்லை, தாத்தா என்னைய சீக்கிரமாக வர சொன்னாங்க. நான் கிளம்பணும், எனக்கு டைம் இல்லை. இன்னொரு நாள் பார்ப்போமே. என் பிளான் மட்டும் எப்போ பார்த்தாலும் சொதப்பிக்கிட்டே இருக்கு. நிர்மலா, இப்போ நீ ஏதாவது அகைன்ஸ்டாக பேசினா அவர் அப்புறம் டென்ஷன் ஆயிடுவார். பார்த்துக்கலாம், அவர் போக்கிலே விட்டு பிடிப்போம். ஓ சரி சார், நீங்கள் இப்போ பாருங்கள், நான் பரவாயில்ல, நான் போய்க்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். சரி சார், பார்த்து பத்திரமா போங்க சார். வீட்டுக்கு போயிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜா? சார் பார்த்து பத்திரமா போங்க. பர்றா
இவனுக்கு என்னதான் ஆச்சு? டே நில்றா. என்ன மச்சான்? நானும் அப்பையில இருந்து பார்த்துட்டு இருக்கேன், குட்டி போட்ட போன மாதிரி இங்கிட்டும் அங்கிட்டும் நடந்துட்டே இருக்க. இல்ல, டீப் திங்கிங்ல இருக்கேன். ஏன் பேங்கை கொள்ளையடிக்க போறியா என்ன? டேய் வாயில நல்லா வருது. பரவாயில்ல, தூப்பிட்டு சொல்லு. அடே, டாடி சொல்ற டேட் வந்துட்டு இருக்குடா. டேட் வரலடா, நம்ம தான் டேட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். டேய் ஜானு, நான் இருக்கிற கோவத்துல உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருவேன்டா. பின்ன என்னடா இப்படி குட்டி போட்ட போன மாதிரி யோசிச்சுட்டே நடந்துட்டு இருக்க? எதுக்கு யோசிக்கிறேன்னு கேட்டா டேட்டு கிட்ட வருது அப்படி இப்படிங்கிற. ஏய், என் நிலைமையை நினைச்சா உனக்கு என்ன சீப்பா இருக்கா? சேச்சா இல்ல மச்சான், ரொம்ப கவலையா இருக்கு. அப்படியே நடிச்சிருவான்டா. என்ன மச்சான், நான் கவலையா இருக்கேங்கிறேன், அதையும் நடிப்புங்கிற. டேய் முகரக்கட்டைய மாத்து சரியா? போடடேய் போடா. போறேன்டா, போறேன். இப்ப வீட்டை விட்டு போறேன். டேய் என்னடா என்னோட பொண்டாட்டி மாதிரி கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளில போறேங்கிற? பின்னடா, என் ப்ராப்ளத்துக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்றியா? சேச்சே, அப்படி சொல்லக்கூடாது. ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றதே நீதான்டா. நான் என்னடா பண்ணேன்? ஓ, இந்த இன்னசென்ட் ஃபேஸ் தான்டா, இதுல தான்டா எல்லாரும் விழுந்துடுறாங்க. பால் வடிகிற பப்பா மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு. சரி, நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? டேய் டாடி கிட்ட சொல்லி எப்படிடா சமாளிக்கிறது? ச்சே, அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுவியா? உட்காந்து பல்ல காட்டிக்கிட்டு இருக்கான். மச்சான் உட்காந்து இல்ல, நின்னுக்கிட்டு. ஜானு, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை சொல்லிட்டேன். டேய் விடு, அப்பாவோட சந்தோஷத்துக்காக தானே, பண்ணு. டேய், அவருக்கு மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமாடா, எனக்கு அது பிடிக்கல. ஐ வாண்ட் மோர் எமோஷன். டேய் ஜான், உனக்கு இந்த ஜோஸ்வாவை ரொம்ப பிடிக்கும் தானே? யார் சொன்னா? எனக்கு தெரியும், என் மச்சானுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். நான் என்ன சொன்னாலும் கேட்பான். அதே மாதிரி நான் என்ன சொன்னாலும் அதை டேடி கிட்ட போய் எப்படி அலேக்கா சொல்லி ஓகே வாங்குறது, அதெல்லாமும் ஜானுக்கு நல்லா தெரியும். ஆஹா. அதனால என் மச்சான் ஜான் இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலை இல்லை. அப்புறம் என்னடா, அப்பா என்ன சொல்றாங்களோ அதை போய் செய். டேய் பின் என்ன? டேய் உனக்கு பிடிக்கலையா? உனக்கு அது கண்டிப்பா வேணாமா? அப்பா பத்தி யோசிச்சு அப்பா கிட்ட நீயே டைரக்டா போய் சொல்லு, அதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா அப்பாவுக்கு அதான் உசுருன்னு உனக்கு தெரியும். உசுரோட விளாண்டுட்டு இருக்காத, நீயே போய் அப்பா கிட்ட சொல்லு உனக்கு பிடிக்கலனா. சொல்றேன்டா. மச்சான், அப்பாவோட உசுரே அதான் சொல்றேன்டா, இப்பவும் சொல்றேங்கிற. டேய், அதை பண்ணா நான் உசுரோடு இருக்கணும்ல, என்னால முடியாது. பிடிக்காத ஒரு வேலையை எப்படா பாக்குறது? வாய்ப்பே இல்லை. நான் டாடிக்கிட்ட பேசுறேன். ஏய் என்னடா நீ? ஜான், நான் எவ்வளவுதான் யோசிச்சு பார்த்தாலும் அந்த ஒர்க்குக்குலாம் என்னால் அடிக்ட் ஆக முடியாதுடா. அதை யோசிச்சு கூட என்னால் பார்க்க முடியல. எனக்கு அதெல்லாம் பிடிக்கலடா. ஏய் எனக்கும் ஆசையா இருக்குடா, நீ அந்த யூனிஃபார்ம் போட்டு கெத்தா வந்து நிக்கணும் அப்படிலாம். எனக்கு தானே ஆசையா இருக்கு. நான் வேணா டாடி கிட்ட சொல்லி உனக்கு அந்த ஜாப்பை வாங்கி தரட்டுமா? டேய் நீ என்ன லூசா? என் முஞ்செல்லாம் பார்த்தா சின்ன குழந்தைங்களே பயப்படாதுங்க, எப்படி ரவுடிங்கெல்லாம் பயப்படுவாங்க? தெரியுதுல, இங்க மட்டும் என்ன வாழுதான். இங்க பாரு. பயமுறியா? என்னோட முடிவு இதுதான். நான் நாளைக்கு ஜாயின்ட் ஆக மாட்டேன். நான் போய் டாடி கிட்ட சொல்ல போறேன். சொல்லிட்டு வந்து அவனைய பாக்குறேன். அடே டேய் பைத்தியம், பறக்கத்தல. ஐயோ, அப்பாவோட உசுருன்னு சொன்னாவது இவனுக்கு ஏதாவது புரிஞ்சா சரி ஓகே சொல்லுவான்னு சொன்னா, இவன் என்ன அப்பா கிட்ட போய் வேணான்னு சொல்றதுக்காக போறான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன அழுகுறியா? இல்ல இல்ல, நீ அழுதுட்டு தான் இருந்திருக்க. என்னன்னு சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. இல்ல, இப்ப நான் பார்த்தேன் நீ அழுதுட்டு இருந்த. நீ சொல்றியா இல்ல வீட்டுல உள்ள எல்லாரையும் கூப்பிட்டா? தாத்தா ஏய் என்னாச்சு சாரா?
என்னால முடியலடா. ஏய் அக்கா, என்ன ஏன் அழுகுற? எதானாலும் சொல்லு, நான் பார்த்துக்கலாம். சொல்லுக்கா, என்னாச்சு? பிறர்க்கென வாழ பிறந்தது யாரு? எனக்கென உண்டே உயிரென தம்பி. எனக்கொரு சோகம் விழிகளில் பார்த்தா மெழுகென தன்னை உருக்கிடுவானே. இனிமேதனு நீ சிரிச்சா போதுமே, என்றோ அதனா ரசிச்சா போதுமே வா. என்ன, நீ ஜிய லவ் பண்றியா? ஆமாண்டா. ஆனா ஆறு அட அவ்வளோதானே, இதுக்கு எதுக்கு அழுகுன? எனக்கு இதுல ரொம்ப சந்தோஷம்தான். நானே போய் ஜிகிட்ட பேசுறேன். டேய் வேணாண்டா. ஏன்? இல்ல, அவனுக்கு என்னை பிடிக்கல. அட அது ஜியே சொல்லட்டும், ஒரு நிமிஷம் இரு. டேய் டேய் ஆரவ், டேய் அது அவன் தான்டா சொன்னா. ஐயோ, இப்போ இங்க என்னென்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரியல. நானும் ஒரு மனுஷி தானே, எவ்வளவுதான் தாங்குவேன். அம்மா அம்மா, என்னடா? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னதுடா? நம்ம சாரா இருக்கல்ல, அவ லவ் பண்றா. என்ன? அதுவும் என்னோட ஜிய லவ் பண்றா. எது? ஆத்விகையா? ஆமாமா, நீங்க இவ்வளவு ஷாக்கா இருக்கீங்க? டேய் என்னடா இவ்ளோ பெரிய விஷயத்தை சொல்லிட்டு ஏன் இவ்ளோ ஷாக்கா இருக்கீங்கன்னு கேக்குற? அட இதுல என்னமா இருக்கு, ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் சின்ன வயசுல இருந்து. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கோம் என்னமோ. என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. சுத்தம், ஜாரா லவ் சொல்றதுக்கே இங்க இவ்வளோ பெரிய ரியாக்ஷன்னா, அப்ப ஏன் லவ் நான் எப்படி சொல்றது? மா சரி, டோரா வந்து பேசிட்டு இருக்கீங்க. ஏன் மேடம் வந்து பேச மாட்டாங்களாமா? மா ஷீ இஸ் கிரையிங். எதுக்கு அழுகுறா? அதானே, எதுக்கு அழுக்குறேன்னு அவ சொல்லவே இல்ல. நல்ல விஷயம் தானே ஜிய லவ் பண்றது, அது எதுக்கு அவ சொல்லாம அழுதுட்டு இருக்கா? நீ என்ன அவளுக்கு தம்பியா இருக்க பத்தியா? ஆனா எதுக்கு அழுகுறான்னு தெரியலம்மா. மேபி வீட்டுல எல்லாட்டையும் சொன்னா நீங்களாம் திட்டுவீங்கன்னு நினைச்சு அழுகுறான்னு நினைக்கிறேன். ஆனா அவளுக்கு நம்ம வீட்டை பத்தி தெரியல. நம்ம வீடு லவ்வுக்கு எப்பவுமே அகைன்ஸ்டா இருக்காதுன்னு அவளுக்கு புரியல. எடு செருப்ப. மம்மி மம்மி, ஒய் வைலன்ஸ்? லவ் பண்றது ஒரு குத்தமா என்ன? டேய், குத்தோங்கிறத விட இது இப்ப எப்படிடா சொல்றது? அதுவும் நம்ம ஆத்விக்டா. அவனை வீட்ல எல்லாரும் ஒருத்தனா பாத்துட்டு இருக்கோம். சரி, இப்போ ஜாராக்கு யாராவது ஹஸ்பண்ட் வந்தா அவரையும் நம்ம வீட்டில் ஒருத்தராக தானே பார்ப்போம். அப்படி இருக்கும்போது சின்ன வயசுலேருந்தே அவரை நம்ம வீட்டு ஆளாக தான் பார்த்துருக்கோம். அது இன்னும் பெட்ரு தானேம்மா. டேய் என்னடா என்னைய குழப்புற? குழப்பலம்மா, சொல்கிறேன். சொல்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க, நான் சொல்கிறது கரெக்டுன்னு தெரியும். நீ சொல்றதெல்லாம் எப்படிடா? சரி, அது அப்படியே கரெக்டாவே இருந்தாலும். கரெக்டுன்னு யோசிக்காதீங்க, கரெக்டு தான் நான் பேசுறது. ஜியை கூப்பிட்டு பேச சொல்லுங்கம்மா, தாத்தாவையும் அப்புறம் அந்த ஆளையும். ஏன் எந்த ஆளு? உன் அப்பான்னு சொல்ல தெரியாதா? மா, என் விஷயம்னா அவ தேவையே இல்லை எனக்கு. ஆனால் இது ஜாராவோட விஷயம், அவர் முடிவு பண்ணணும்ல. அதனால தான் அவர்கிட்டையும் கேளுங்கன்னு. அவருன்னு சொல்றேன்னு சந்தோஷப்படு. இப்போ நீ போய் விஷயத்த சொல்றியா இல்லை நான் போய் சொல்லட்டுமா? டேய் எடுத்தா கவுத்தோம்லாம் எதுவும் பண்ண முடியாதுடா. அப்போ நான் போய் கவுக்குறேன். டேய் இரு, நானே போய் சொல்றேன். ரொம்ப நல்லது மாதாஜி, போங்க. அப்புறம் மாமா, நேற்று உங்களுக்கு கால் வலின்னு கேள்விப்பட்டேன், இப்போ எப்படி இருக்கு? அது கால் அப்பப்போ பிடிச்சி இழுக்குது. வயசாயிடுச்சுல மாமா, அதான் அப்பப்போ அப்படி இருக்கும். அதெல்லாம் கவலைப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. இனிமே எனக்கு என்ன ஆனாலும் என்ன மாப்பிள்ள, அதான் 3க்கு 4 சிங்கங்கள் இருக்கீங்க, நீங்களாம் பார்த்துக்க மாட்டீங்களா? ஐயோ மாமா, நாங்களாம் பார்த்துப்போம், நீங்கள் அதுக்குன்னு போகலான்லாம் முடிவு பண்ணாதீங்க. மா சொல்லுமா. எப்படிடா ஆரம்பிக்கிறது? மாதாச்சி, அவ்வளோதான் மரியாதை, ஒழுங்கு மரியாதை சொல்லுங்க. டேய் ஸ்டார்டிங் ட்ரபிள்டா. நான் வேணா எடுத்து விடவா? டேய் நீ எல்லாம் சொன்னா தப்பாயிடும், நானே சொல்றேன். அப்போ சொல்லுங்க. அட நீ கொஞ்சம் சும்மா இரு. அப்பா அப்பா தண்ணி வேணுமாப்பா? எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உங்க 2 பேருக்கு என்ன வேணும்? ஏதோ சொல்ல வரீங்க போல. என்ன இங்க ஒரு பெருச்சாடு இருக்கும், ஆளை காணோமே. இங்க பாரு எப்படி உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்கன்னு. எக்ஸ்கியூஸ் மீ சித்து. ஹலோ.
இவங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகாது. ஏய், இப்ப எதுக்கு நடு வீட்டுல நின்றுட்டு கத்திக்கிட்டு இருக்கா? ஆமா, எனக்கு தலையெழுத்து நடு வீட்டுல நின்று கத்தணும்னு. எனக்கு மட்டும் தான் அந்த சவுண்ட் கேட்டுச்சா? உங்க யாருக்கும் கேட்கல? என்ன சவுண்ட் சித்து? டேய் கூடு கட்டவனே, உனக்குமா கேட்கல? நீ இங்க தானே நிக்கிற? எனக்கு எதுவும் கேட்கலையே சித்து. ஏய், தூங்கிட்டானே இருந்த, சருக்கு உட்காந்து தூங்கு. இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா? ஏங்க, எனக்கு ஏதோ சவுண்ட் கேட்டுச்சுங்க. ஐயோ அம்மா, நீங்க ஏதாவது கனவு கண்டுட்டு கத்திட்டு இருப்பீங்க. இவ இப்படிதான் ஒரு அரக்கு இருக்கு, அவளை விடுங்க. அது எப்படி? அந்த சவுண்ட் கேட்டு தானே நானே எந்திரிச்சேன். அப்படியா சித்து? அந்த சவுண்ட் கேட்டுதான் எந்திரிச்சிங்களா? ஆமாமாக்கா, அந்த சவுண்ட் கேட்டு தான் எந்திரிச்சேன். அச்சோ, எது இந்த சவுண்டா பாருங்க. ஐயோ, காது கொய்யன்னு கேக்குதே. ஏண்டா வேற ஏத்தவனே, செவனேன்னு தூங்கிட்டு இருக்க காதுல போய் இதெல்லாம் ஊதிக்கிட்டு இருக்க? அட ஊதல சித்து, என் போன் மெசேஜ் நோட்டிபிகேஷன் சவுண்ட் இதுதான். ஏண்டா இவ்ளோ கேவலமான நோட்டிபிகேஷன் எல்லாம் வச்சிருக்கோம் போன்ல? இதை விட கேவலமாலாம் நாங்க வச்சுப்போம். யார் எங்களை கேட்கறதுக்கு இருக்கா? அதான்டா, செவனேன்னு தூங்கிட்டு இருந்தவளை பிடிச்சி எழுப்பி விட்டுவிட்டு நீ நல்லா பேசுவடா. நடு ஹாலில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஏண்டா, இது என் புருஷன் வீடு, நான் எங்க வேணா படுத்து தூங்குவேன். அப்படியா? போங்க, போய் வெளியில வாசல்ல போய் படுத்துக்கோங்க. வேணாம், அப்படி படுத்தீங்கன்னா யாராவது பாடி நினைச்சு தூக்கிட்டு போயிட போறாங்க. டேய், நீ சொல்லு, எதுக்கு வந்த? அப்பா ஆரம்பிச்சாச்சா? அது 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 வந்து அப்பா, சொல்லு. சொல்லுங்கம்மா. ஜாரா ஜாரா வந்து நம்ம ஆத்விக லவ் பண்றாளாம்ப்பா. என்ன சொல்ற நீ? ஆமாம்ப்பா. நல்ல விஷயம் தானே, ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சு. நம்ம ஆத்விக தானே லவ் பண்றா. என்ன மாப்பிள்ள, நீங்க என்ன சொல்றீங்க? இதுல எங்க கிட்ட கேட்கறதுக்கு என்னமாமா? உங்களுக்கு ஓகேனா பேசிடலாம். நீ என்னம்மா சொல்ற? இல்லப்பா, எடுத்தவங்க கவுத்தோன்னு எப்படி முடிக்க முடியும்? இந்த அம்மா ஒருத்தவங்க எடுத்தோம் கவுத்தோம்லாம் இல்ல, நான் பாத்துக்கிறேன். சித்து, நீ என்ன சொல்ற? எனக்கு ரொம்ப சந்தோஷம் பார்த்துக்கோங்க. சரி, ஆரவ் போய் ஆத்விக கூட்டிட்டு வா. சரி தாத்தா. ஐயோ, அவளை வேற கை நீட்டி அரைஞ்சிருக்கேன். வீட்டில் யார்கிட்டயாவது சொல்லிட்டான்னா அவ்வளோதான், நம்ம மானமே கப்பல் ஏறிடும். அம்மா அப்பாக்கெலாம் தெரிஞ்சா வேற நம்மளை திட்டுவாங்க. ஷோ, தாத்தாக்கெலாம் தெரிஞ்சா என்ன ஆறுதுன்னு தெரியலையே. ஜி 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 நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஆமா, நீங்க எங்க போயிருந்தீங்க? அத்தை கிட்ட கேட்டா உங்களை காணுங்கிறாங்க. இல்லை ஜி, சும்மா வீட்டுக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தேன், இப்போ தான் இந்த சைடு வந்தேன். ஓ சரி, உங்களை தாத்தா கூப்பிடுறாங்க, வாங்க. தாத்தாவா? தாத்தா எதுக்கு கூப்பிடுறாங்க? வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஐயோ, அரைஞ்சதை சொல்லிட்டா போலயே. ஜி, நான் போதும் ஜி, தெரியாம- பேசாதீங்க. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. போங்க ஜி, உங்க மேல அவ்வளோ மரியாதை வச்சிருந்தேன் தெரியுமா? கன்ஃபார்ம் 100% சொல்லிட்டா. இப்போ தாத்தா வேற கூப்பிட்டு திட்டுவாரோ. வாங்க, தாத்தா கூப்பிடுறாரு. ம், வரேன் ஜி. தாத்தா, டேய், ஆரோ சொன்னானா? இல்ல தாத்தா, நான் எதுவும் சொல்லல. என்னது தாத்தா? டேய், நான் டக்குன்னு சொல்லிடுறேன் பாத்துக்கோ. நம்ம சாரா இருக்கால, அவன் உன்னைய லவ் பண்றாளாம். எனக்கும் தெரியும் உனக்கும் அவளை பிடிக்கும்ட்டு. அது மட்டும் இல்லாம உனக்கு நம்ம ஃபேமிலியுமே ரொம்ப பிடிக்கும் தானே. அதான் நாங்களாம் யோசிச்சு என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி இப்போ வச்சுக்கிட்டு அப்புறமா கூட கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். நீ என்ன சொல்ற?